ஜீவா. ஜீவா பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கணும் முனைப்போட படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் என்னன்னு தெரியல, அவருக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்ற மாதிரி படங்கள் வந்து அமையலை இப்போ வரைக்கும். இப்போ கடைசியாக வந்து போக்கி ராஜா படத்தை ரொம்ப எதிர்பார்த்தாங்க, பெரிய கமர்ஷியலாக ஹிட் ஆகுன்னு சொல்லி. ஆனால் எதிர்பார்த்த அளவு போகாதனால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ கேவி ஆனந்தர் அடுத்த படத்தில் வந்து ஜீவா தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ் வந்துச்சு. ஆனால் கேவி ஆனந்த் சார் ட்வீட் பண்ணிட்டேன், 2 வருஷம் நான் ஜீவா பார்க்கல, அந்த மாதிரி எந்த டாக்கும் நாங்கள் நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, என்னடா அது ஒரு பெரிய ஆளோட சேர்வாருன்னு ஒன்று எதிர்பார்த்தோம்னு சொல்லி அவங்க ரசிகர்லாம் ஏமாந்துட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் அப்படின்னு ஒரு படம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூஜை போட்டாங்க, பட் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாங்க. பட் இந்த போக்கிராஜால வந்து நெகட்டிவ் ஒரு ரிவ்யூஸ்னால பார்த்தீங்கன்னா அந்த படமும் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகல. ஸோ என்னதான் பண்ணுவார் அப்படின்னு யோசிக்கும் பார்த்தீங்கன்னா திருநாள் படம் முடிச்சிட்டார் அவர், ஆல்மோஸ்ட் 90% முடிஞ்சு. இந்த படத்தை ஜீவா வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாரு. இது வந்து நயன்தாரா மேடம் வந்து ஹீரோனா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ராசி இருக்கு, அவங்க நடிக்கிற எல்லா படம் பார்த்தீங்கன்னா ஹிட்டாக இருக்கும். ஸோ அந்த லெவலில் பார்க்கும்போது அவங்க ராசியும் சேர்ந்து இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதை. ஜீவாவுக்கு எப்பவுமே அப்படி அல்வா சாப்பிட்ற மாதிரி கேரக்டர் பண்ணுவார் இல்லையா, அப்படி சும்மா ஒரு நெகட்டிவ் கலந்த ஹீரோ ஸ்டைல் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி கதாபாத்திரத்தில் பண்ணுறாரு. ஸோ திருநாளை வந்து ஜீவா ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா மறுபடியும் ஒரு ரேஸில் நம்பர் 1 அப்படி அந்த லெவலுக்கு ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.